ஈப்போ ரஜ பர்மைசூரி பைனோன் மருத்துவமனையின் பிரதான சாலையில் விதிமுறைகள் மீறி நிறுத்தப்பட்ட வாகனங்களுக்கு போலீசார் அபராதம் விதித்ததை எதிர்த்து டிக்டாக்கில் பேரா மாநில அரசை அவதூறாக விமர்சித்த நபர் மீது போலீசில் புகார் அளித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய டத்தோ சிவனேசன் 140 ஆண்டுகள் பழமையான மலேசியாவின் 3வது பெரிய மருத்துவமனையான இதில் தினசரி பயன்பாட்டு விகிதம் 85% மேல் உள்ளதால் வாகன நிறுத்துமிட பற்றாக்குறை நீண்ட கால பிரச்சனையாக இருந்து வருகிறது என்றார். மொத்தம் உள்ள 1323 நிறுத்தங்கள் பற்றாக்குறையாக இருக்கும் இந்த சூழலை தனியார் நிர்வாகத்தின் மூலம் மறுசீரமைத்து கூடுதல் இடங்களை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 900லேருந்து 950 பேர் நோயாளிகள் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்கள பார்க்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டுருக்காங்க. புதிதாக வர்ற நோயாளிகள் வேறு, டாக்டர் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு வர்ற நோயாளிகள் வேறு, அவங்கள அழைச்சிக்கிட்டு வர்ற குடும்பத்தினர் வேறு. அப்போ இது பழைய மருத்துவமனையாக இருக்கிறதால இந்த தைப்பிங் மருத்துவமனை, மஞ்சோங் மருத்துவமனை, இது போன்ற மருத்துவமனைகளை இந்த பார்க்கிங் குறைவாக இருக்குது. அது எங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இதை இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு புது மேனேஜ்மெண்ட் ஒன்று ப்ரைவேட்டில் எடுத்து அவங்கள அந்த துங்கு பைனோன் மருத்துவமனையில் இருக்க பார்க்கிங் லாட்டெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி செஞ்சமாக நம்மளுக்கு இப்போ இருக்கிறது 1323 கிடைக்கும். புதுசாக அது செய்யும்போது 1678 பார்க்கிங் லாட், ஏறக்குறைய ஒரு 300 லாட்டுக்கும் கூடுதலாக அங்கே இருக்கும். இட நெருக்கடி தமக்கும் தெரிந்த பிரச்சனைதான் என குறிப்பிட்ட டத்து சிவனேசன், அதற்காக போக்குவரத்து ஒழுங்கையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் சீர்குலைக்கும் வகையில் சாலையின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்க முடியாது என்றும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் தொடரும் என்றும் வலியுறுத்தினார். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் மாநில அரசை திட்டமிட்டு அவமதிக்கும் இத்தகைய அவதூறு பதிவுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.